சாமி சரணம். இன்றைக்கி டேட்டு 8 டிசம்பர் 8 டிசம்பர் இன்னைக்கு சாமி தரிசனத்துக்காக சபரிமலை வந்தோம். காலையில் ஒரு 10:30 மணிக்கு வந்து பம்பைக்கு வந்தோம். 10:30 மணிக்கு பம்பையிலேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 12 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஆனால் கோவில் வந்து 12:50க்கு வந்து 59 1 மணிக்கு கோவில் மூடிட்டாங்க. அதனால் திரும்ப வெயிட் பண்ணி திரும்பவும் 3 மணிக்கு தான் நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் கிளம்பிட்டோம். நம்ம மாமா சாமி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாரு, கேட்டுக்கங்க. மறுபடியும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் சாமியே சரணம். இன்று 8/12/2025 அன்று மலைக்கு வந்து சாமி தரிசனம் நல்ல முறையில் பார்த்துட்டு மீண்டும் நடைபயணம் திரும்பி விட்டோம். அவ்வளோதான். அடுத்து நம்ம கூட தரிசனத்துக்கு வந்த அருண் சாமி அவர்கள் அவங்க கருத்து சொல்லுவாரு, கேளுங்க. சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சபரிமலையில் ஐயனை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது எனக்கு 3வது வருஷம் மணி ஏற்றிட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது தரிசனம். எல்லாரும் வாங்க சபரிமலைக்கு. நன்றி. சாமியே சரணம் ஐயப்பா. அடுத்தது நம்ம கூட தரிசனத்துக்கு வந்த நம்ம மச்சா சாமி பேசுறாரு, அவர் கருத்து கேளுங்க. பிரகாசம் சொல்லுவாரு, வந்தாங்க அன்னதானம் கிடைக்கிறாங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. வேகமாக கால் பிரேக் போட மாட்டேன். மைக் இங்கே வச்சுட்டா போதும்ல, மாட்டெல்லாம் தேவையில்லைங்க, அப்படியே கையில் பிடிச்சி பேசுவோம். மைக் போடுறதுக்கு பக்கத்துல ஒரே நிமிஷம். இப்போ இவ்வளோ பேராகிராஃப் குறிக்க ஒண்ணுமே தெரியலன்ற என்ன சொல்லணும்? ஆன்ல தான் இருக்கு. சாமி இருந்தது சொல்ல அந்த மாதிரி இந்த வருஷம் நான் 18 படி கரெக்டா தொட்டுப்போம். யாரு இவரு? முருகன் மாமா. பாதி பேர் ஆளே காணும். இதெல்லாம் போட்டு வீடியோ எடுத்து அவங்க கரெக்டா பேசுங்க. நாங்க எல்லாம் வேகமா தான் நடந்து வரோம், பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதுவா சொல்லிட்டு இருக்கோம். எங்க டீம்ல ஒருத்தர் மட்டும் ஸ்லோவா நடந்துறாரு, அவரோட கருத்தை கேட்போம். இருங்க. சார் வண்டா அவனுக்கு தெரியும், நம்ம பேச பின்னாடி வரோம். இல்ல பின்னாடி வரோம். கபி வீட்டுக்காரோட வரோம். சாப்பாடுமா